லிவிங் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம் அனைவருக்கும் ராஜ்பவன் பற்றி தெரியும். ஆனால் ராஜ்பவன் எப்போது எப்படி உருவாக்கப்பட்டது, அதன் வரலாறு, அதில் உள்ள பூங்காக்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ராஜ்பவனை பார்வையிட எப்படி அனுமதி பெறுவது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழக ஆளுநரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ராஜ்பவன் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அமைந்துள்ளது. ராஜ்பவனுக்குள் ஆளுநரின் அலுவல் முறை உறைவிடம் என்று அழைக்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லம், ராஜ்பவனின் அலுவலகங்கள், அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் குடியிருப்புகள் உள்ளன. ராஜ்பவன் கட்டடக்கலை ரீதியாக தனித்துவம் மிக்க கட்டிடங்கள், விசாலமான பாரதியார் மண்டபம் மற்றும் அதிகாரப்பூர்வ விழாக்கள் மற்றும் கூட்டங்கள் நடைபெறும் பசுமையான புல்வெளிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய துணை குடியரசுத் தலைவர், இந்திய பிரதமர் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களுக்கான VVIPகளுக்கான தங்கும் அறைகளும் இங்கு உள்ளது. கவர்னரின் மற்றொரு உத்தியோகபூர்வ இல்லம் உதகமண்டலத்தில், அதாவது ஊட்டியில் அமைந்துள்ளது. இந்த இல்லமானது விருந்து மண்டபம் மற்றும் கலைப்பொருட்களுடன் பசுமையான பசுமை பூக்கும் மலர்கள் கொண்டுள்ளது. சென்னையில் உள்ள ராஜ்பவன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மெட்ராஸ் கவர்னர்களின் ஆரம்பகால உத்தியோகபூர்வ இல்லம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்தது. 1640 கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1653 முடிக்கப்பட்டது. அவ்வாறு கட்டப்பட்டது தான் இன்று தமிழகத்தின் தலைமைச் செயலகமாக உள்ளது. அங்கு இருந்து அரசு சட்ட கல்லூரிக்கு அருகில் ஆளுநரின் கார்டன் ஹவுஸ் மாற்றப்பட்டது. இது 1746 பிரெஞ்சு படைகளால் அளிக்கப்பட்டது. 1749 பிரெஞ்சு படைகள் திரும்ப பெற்று கொள்ளப்பட்ட பிறகு ஆளுநருக்கு ஒரு புதிய தோட்ட வீடு கையகப்படுத்தப்பட்டது. இது அரசாங்க எஸ்டேட் என்று அறியப்பட்டது. தற்பொழுது கிண்டியில் உள்ள ராஜ்பவன் என அறியப்படுகிறது. 1820களில் கவர்னர் தாமஸ் மன்றோ அரசாங்க இல்லத்தை அதிகாரப்பூர்வ இல்லமாக மாற்றினார். இப்போது அது ராஜ்பவனாக வளர்ந்துள்ளது. 1670களின் முற்பகுதியில் கவர்னர் வில்லியம் லாங்ஹார்ன் என்பவரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. 1678 வில்லியம் லாங்ஹார்ன் பதவிக்காலம் முடித்து வெளியேறிய போது அவர் சொத்துக்களை அப்போதைய சென்னையின் தலைமை வணிகரான சின்ன வெங்கடாத்திரிக்கு விற்றார். சின்ன வெங்கடாத்திரிக்கும் கிழக்கிந்தியகம் பெனிக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அவர் கிண்டி இல்லத்தை மெட்ராஸ் அரசாங்கத்திற்கு பரிசளித்தார். 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு படைகள் மற்றும் மைசூர் மன்னர்களால் இப்பகுதி கையகப்படுத்தப்படும் வரை ஆளுநர் இல்லமாக பயன்படுத்தப்பட்டது. கிண்டி இல்லம் பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தனியார் கைகளுக்கு மாறியது. குறிப்பிட்ட முதல் தனியார் உரிமையாளர் சென்னையை சேர்ந்த திரு கில்பர்ட் ரிக்கர்ட்ஸ் ஆவார். அவர் 1813 அரசாங்க வங்கியில் கடன் பெற முயன்றார். 1817 டிசம்பரில் ரிக்கர்ட்ஸ் இறந்தபோது வங்கியில் பெரும் அடமானம் வைக்கப்பட்ட காரணத்தினால் கடனை திரும்ப செலுத்தாததினால் உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளரை கொண்டு சொத்து நிர்வகிக்கப்பட்டது. நீடித்த சட்ட நடவடிக்கைக்கு பிறகு வங்கிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. வங்கியானது 1821 10,000 பக்கோடாக்கள், அதாவது 35,000 ரூபாய்க்கு அரசாங்கத்திற்கு சொத்தை விற்றது. ஆர்மேனிய வணிகர் ஜோசப் நாசர் ஷோமியர் என்பவரிடமிருந்து ரூபாய் 8,750க்கு அருகிலுள்ள சொத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்தியது. 1821 மற்றும் 1824க்கு இடையில் அரசாங்கம் 2 சொத்துக்களையும் இணைத்தது. கிண்டி இல்லம் வாங்குவதற்கும் அதன் எஸ்டேட்டை விரிவாக்குவதற்கும் கவர்னர் சர் தாமஸ் முன்ரோ பொறுப்பேற்றார். தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்காக கோட்டையில் உள்ள அவரது வசிப்பிடம் கைவிடப்பட்ட நிலையில் ஆளுநருக்கு
பொது வணிகத்திற்கு இடையூறு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு இல்லம் தேவை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கிண்டி இல்லம் ஆளுநரின் உத்தியோகபூர்வ நாட்டு இல்லமாக மாறிய போது தற்போதைய கட்டிடத்தின் இடத்தில் 3 ஒற்றை மாடி பங்களாக்கள் இருந்தன. 1837 மற்றும் 1841 இடையில் எல்பின்ஸ்டோன் பிரபுவால் பல்வேறு மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. கிண்டி இல்லம் இன்று உள்ளதை போல மேம்படுத்துவதே அவரது செல்லப்பிள்ளை திட்டமாக இருந்தது. இப்போது தாலுகா அலுவலக சாலை என்று அழைக்கப்படும் மவுண்ட் ரோட்டில் இருந்து, அதாவது அண்ணா சாலையில் இருந்து கிண்டி இல்லம் வரை ஒரு பிரம்மாண்டமான சாலையை அவர் உருவாக்கினார். பிறகு வந்த ஆளுநர்களான த மார்க்விஸ் ஆஃப் ட்வீடெல், சர் ஹென்றி போர்டிங்கர், லார்ட் ஹாரிஸ் அண்ட் சர் வில்லியம் டெனிசன், லார்ட் எர்க்சின் பல்வேறு மாற்றங்களை செய்தார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு ராஜ்பவனை ஒட்டிய பெரிய பரந்த நிலங்கள் மற்றும் பொது நோக்கங்களுக்காக பிற துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டன. 1958 388 ஏக்கர் நிலம் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்டது. கிண்டி சிறுவர் பூங்கா, கிண்டி பாம்பு பூங்கா, அரசியல் தலைவர்களுக்கான பல்வேறு நினைவு சின்னங்கள் மற்றும் கிண்டி புற்றுநோய் நிறுவனங்களுக்கு பூங்காவின் வடக்கு பகுதியின் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 1954 மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கும் 1974 ராஜாஜி நினைவிடத்திற்கும் 1975 காமராஜர் நினைவிடத்திற்கும் நிலம் மாற்றப்பட்டது. 1958 ஆண்டில் கிட்டத்தட்ட 625 ஏக்கர் தமிழ்நாடு வனத்துறைக்கு ஒரு பூங்காவிற்கு மாற்றப்பட்டது. 1977 ஆண்டில் தேசிய பூங்காவுக்காக கிட்டத்தட்ட 88 ஏக்கர் வனத்துறைக்கு வழங்கப்பட்டது. இன்று ஆளுநரின் குடியிருப்பு வளாகம் அருகிலுள்ள மற்ற கட்டிடங்களிலிருந்து வேலி அமைத்து பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் ஆளுநர் மாளிகையும், குடியரசுத் தலைவர் தொகுதி மற்றும் பாரதியார் மண்டபம் ஆகியவையும் உள்ளன. பிற மாநில விழாக்கள் நடைபெறும் பெரிய நன்கு அழகுபடுத்தப்பட்ட புல்வெளி பகுதி, அலங்கார தோட்டங்கள், தோட்டக்கலை மற்றும் மூலிகை தோட்டங்கள் ஆகியவை குடியிருப்புக்கு பசுமையான அமைப்பை வழங்குகின்றன. ராஜ்பவனில் வேறு சில வரலாற்று கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள் உள்ளன. வெள்ளை மாளிகை, குடிசை வீடு, கவர்னர் செயலகம் மற்றும் கவர்னர் மாளிகை அலுவலகம் ஆகியவை சமகால பயன்பாட்டிற்காக புதுப்பிக்கப்பட்ட வரலாற்று கட்டிடங்கள் ஆகும். ராஜ்பவனில் அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. இன்று இருக்கும் ராஜ்பவன் என்பது நீண்ட கால வரலாற்றில் நிகழ்ந்த பல்வேறு சேர்த்தல்கள் மற்றும் மாற்றங்களின் தொகுப்பாகும். ராஜ்பவனை பார்வையிட பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வசதி செய்யப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் ஆளுநர் மாளிகை மற்றும் அதை சுற்றியுள்ள தோட்டங்களை பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள். உதகமண்டலத்தில் உள்ள ராஜ்பவன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. தொட்டபெட்டா மலைமுகட்டின் மேற்சரிவில் அமைந்து தாவரவியல் பூங்காவின் பிரதான வாயிலில் இருந்து உருவாகும் நீண்ட வளைந்த சாலை வழியாக அணுகப்படும் கவர்னரின் இந்த கோடைக்கால ஓய்வு கால இல்லம் பரந்த தோட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளுடன் கூடிய அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது. உதகமண்டலத்தில் உள்ள ராஜ்பவன் பூங்கா என்பது ஒரு கண்கவர் அனுபவம் ஆகும். இதில் சுமார் 9 ஏக்கர் பரப்பளவில் அலங்கார தோட்டங்கள், 3 ஏக்கரில் ஒரு செழுமையான புல்வெளி, 4 ரோஜா தோட்டங்கள், ஒரு தாழ்வான தோட்டம் மற்றும் ஒரு நாற்றங்கால் தோட்டம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.